இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய கம்பெனிஸ்க்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு, அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அப்கமிங் போர்ட் மீட்டிங்ஸ், அந்த போர்ட் மீட்டிங்கில் டிவிடெண்ட் போனஸ் இது ரெண்டுமே வந்து தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்டாக்கு என்னென்ன டேட்டில் வருதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதே மாதிரி இந்த சேனலில் வர எல்லாமே நியூஸ் தான், எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வாங்கும்போது நீங்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆன்லைன்லேருந்து எடுத்தது தான், அதனால் நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேபி சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இன்றைக்கி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்கு. ஸ்டாக் பேர் வந்து பார்த்திங்கன்னா அசிலியா சொல்யூஷன்ஸ். டிவிடெண்ட்டாக வந்து 40 ரூபாய் ஒரு ஷேருக்கு தராங்க. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4 அக்டோபர் வருது. கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1879 ரூபாய் 95 பைசா வருது. டாடா பவர்ஸ் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட் கூட. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1.2 lakh crores, அதாவது 1.2 லட்சம் கோடி. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரினியூவபிள்ஸ் இதில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர் ஸ்டாக்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கல்பாட்டாரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1241 கோடி வருது. ஆர்விஎன்எலுக்கு 180 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்பிசிசிக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆர்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 101 கோடி வருது. மெரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா, கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 219 ரூபாய் 90 பைசா வருது. கம்பெனிக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8.58 கோடி. ஆர்டர் கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிரின்ஸ்டன் டிஜிட்டல் குரூப். லிஸ்ட்டில் அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியன் ஆக்ரோ இன்ஃப்ராடெக் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 53 பைசா வருது. ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 12 கோடி வருது. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 191 ரூபா 55 பைசா வருது. ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 11 கோடி 50 லட்சத்துக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஹிண்ட் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 889 ரூபா வருது. ஆர்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 98 கோடி ஆர்டர் வேல்யூ. அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கோஃபோர்ஜ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7006 ரூபாய் இருக்குது. கம்பெனிக்கு வந்து மீட்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4 அக்டோபர். இதில் வந்து ரிசல்ட்டு அப்புறம் டிவிடெண்ட் தரதை பற்றி முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் டிவிடெண்ட் தந்தால் அதோட ரெக்கார்ட் டேட் வந்து 11th அக்டோபராக இருக்கும்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்டில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சயன்ட் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1880 ரூபாய் 75 பைசா வருது. போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 24 அக்டோபர் வச்சுருக்காங்க. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் ரிசல்ட் அதுக்கப்புறம் டிவிடெண்ட்டை பற்றி முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி டெக்னாலஜிஸ் அண்ட் சர்வீசஸ். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5344 ரூபா வருது. மீட்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 16 அக்டோபர் வச்சுருக்காங்க. இந்த மீட்டிங் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அதுக்கப்புறம் டிவிடெண்ட் தரதை பற்றி முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4295 ரூபா வருது. மீட்டிங் வந்து 7 அக்டோபர் வச்சுருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அதுக்கப்புறம் போனஸ் கொடுக்கறத பற்றி முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் போனஸ் கொடுத்தாங்கன்னா 5:1 போனஸ் தராங்க. நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 5 ஷேர் போனஸாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலரான டெய்லி அப்டேட்ஸுக்கு ஷேர் மார்க்கெட் நியூஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.